சம்பவத்தில் ஈடுபட்டாங்களே, இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க 7 பேர், இன்னும் தேடப்பட்டுட்டு வர 3 பேருக்கு இது முதல் சம்பவம் கிடையாது. கிரிவலத்துக்கு வரக்கூடிய பெண்கள் அவங்க யாராவது நண்பர்கள் கூட வராங்க அப்படின்னா நண்பர்களை தாக்கி விட்டு இவங்களை இதே பேட்டர்னில் கொண்டுட்டு போகிறது விஷயமா இருந்திருக்கு. இன்னொன்று இவங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் காவல்துறையினர் அந்த ஃபோனை சீஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி 25க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் அதில் இருந்தது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவங்களோட டார்கெட்டே எப்படின்னா அந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சுட்டு அவங்கள மேலும் பின்தொடர்ந்து அவங்கள மிரட்டி நகை பணம் பறிப்பது அப்படிங்கிறது இவங்களோட பேட்டர்னாக இருந்து தான் சொல்லப்படுது இந்த இடத்துல. இது மட்டும் இல்லாமல் இன்னும் 3 பேரை போலீஸார் தேடிட்டு வராங்க. அதில் ஒரு 10 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. அதில் ஒரு 17 வயது சிறுவனும். ஓகே, அந்த 3 பேரில் ரிலேட்டிவ் அவர் இறங்கி இயற்கை உபாதை கழிக்க போன டைமில் இவங்களை இந்த மாதிரி வழிமறித்து இவங்களை மணிக்கணக்காக இதே மாதிரி நிர்மாணப்படுத்தி உட்கார வச்சு இவங்ககிட்ட இருந்த நகைகள்லாம் வந்து இதே மாதிரி பிடுங்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே வந்து சொல்லப்படுது. வேலை வாங்கி தரேன்னு சொல்லி தான் இவங்களை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. தட் இஸ் லைக் ஒரு லாட்ஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இன்னும் 1/2 hour உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஜூஸ் குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஜூஸில் வந்து மயக்கம் மருந்தாங்க வந்து கலந்து கொடுத்துட்டு தான் 2 பேரும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார். திருவண்ணாமலையில் கிரிவலம் போன ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி ஆபாசமாக வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த கிரிவலம் போனால் கிட்டத்தட்ட 25க்கு மேற்பட்ட பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து அவங்க கூட வந்தவங்கன்னா அடித்து விரட்டி விட்டு நகை பணத்தை எல்லாம் பறித்த இந்த விஷயங்கள் இந்த காம கொடூரர்களுக்கெல்லாம் இப்போ பைத்தியம் பிடிச்சிருச்சாங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்க தோணுது. இந்த திருவண்ணாமலை விஷயத்தில் என்ன நடந்துச்சு? எஸ், ஐ திங்க் இது திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய முதல் சம்பவம் கிடையாது இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதே திருவண்ணாமலையில் நடந்த ஒரு சம்பவம், அதுவும் காவல்துறையினால் நடத்தப்பட்ட ஒரு சம்பவம். இப்போ ரீசெண்டாக ஹைகோர்ட்டும் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க, தட் இஸ் டு த திருவண்ணாமலை லைக் மகளிர் நீதிமன்றத்துக்கு. என்னென்னா இந்த கேஸை விரைந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து லைக் ஃபாஸ்ட் ட்ராக் பேசிஸில் ஸ்பீடி ட்ரையலாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அது என்ன, அந்த 2 காவல் அதிகாரிகளும் வந்துட்டு டிஸ்மிஸும் பண்ணப்பட்டாங்க அந்த இடத்துல. சஸ்பெண்ட் அண்ட் தென் டிஸ்மிஸ். யாருன்னா லைக் 2 பேரும் அரெஸ்ட்டும் பண்ணப்பட்டாங்க, சர்வீஸ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டாங்க. அதாவது போன வருடம் செப்டம்பர் மாதம் நடந்த ஒரு இன்சிடென்ட். ஆந்திராலேருந்து வந்த ஒரு பெண் இல்லையா, காவல்துறையினராலே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஒன்று என்னது, லைக் ஒரு பெருசாக என்ன சொல்கிறது, ஒரு திருவண்ணாமலை அப்படின்னாலே வந்துட்டு ஆன்மீக தலம். ஏற்கனவே போலீஸாரே இப்படி பண்ணிட்டாங்க. இந்த தடவை எப்படி ஒரு ஆன்மீக பூமி, தப்பு பண்ணவே நம்ம பயப்படுவோம். இத்தனைக்கு பக்தி பரவசமாக கிரிவலம் போட ஒரு பொண்ணை நிர்வாணப்படுத்தி பாலியல் சீண்டெல்லாம் பண்ணி அதை ஆபாசமாக வீடியோ எடுக்கிற விஷயங்கள்லாம் எப்படி அந்த குற்றவாளிகளுக்கு தோணுது? அவங்களுக்கு பயம் இல்லையா? ஒரு கடவுள் சாமின்னு ஒன்று இருக்குது, இது முழுக்க முழுக்க ஆன்மீக பூமி, நம்ம எதுவும் தப்பு பண்ணக்கூடாது, கொஞ்சம் கூட நெஞ்சில் அந்த பயம் ஈரம் எதுவுமே இல்லையா? இப்போ நீங்கள் என்ன நடந்துச்சு மேடம்? எஸ், இப்போ நீங்கள் அந்த கேட்குற அந்த விஷயத்துக்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த சம்பவத்தில் ஈடுபட்டாங்களே, இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க 7 பேர், இன்னும் தேடப்பட்டுட்டு வர 3 பேருக்கு இது முதல் சம்பவம் கிடையாது. இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி கிரிவலத்துக்கு வராங்க இல்லையா, கிரிவலத்துக்கு வரக்கூடிய பெண்கள் அவங்க யாராவது நண்பர்கள் கூட வராங்க அப்படின்னா நண்பர்களை தாக்கி விட்டு இவங்களை இதே பேட்டர்னில் கொண்டுட்டு போகிறது விஷயமா இருந்திருக்கு. இன்னொன்று இவங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் காவல்துறையினர் அந்த ஃபோனை சீஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி 25க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் அதில் இருந்தது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகே, அதான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தட் இஸ் லைக் 31ஆம் தேதி வைகாசி விசாகம் இல்லையா, அன்றைக்கி வந்து பௌர்ணமி வேறு. ஸோ பௌர்ணமி, அமாவாசை, இன்னைக்கு எல்லா நாளும் கிரிவலம் போகிறது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று ஆயிடுச்சு இல்லையா. அதாவது இந்த நாளில் தான் போகணும் அப்படிங்கிறது இல்லாமல் மாதம் 30-31 நாட்களும் ஏதோ ஒரு லைக் நாட்கள் பேஸ் பண்ணி கிரிவலம் போகக்கூடியது நம்மளால் பார்க்க முடியுது. இத்தனைக்கும் நம்ம ஏன்னா என்ன சொல்லுவோம்னா இந்த மாதிரி கிரைம்ஸ்லாம் நடக்கிறது ஆள் நடமாட்டம் இல்லையா, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நடக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்த்துருக்கோம். பட் கிரிவலம் நமக்கே தெரியும் எவ்வளவு கூட்டம் வரும். தட்டு பௌர்ணமிக்கு வந்துட்டு இன்ச்சு பை இன்ச்சாக தான் நம்மளால நகர முடியும் இல்லையா. ஸோ எந்த பக்கம் திரும்பினாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஆட்கள் வரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் இல்லையா. இது கிரிவல பாதை அப்படிங்கிறத தாண்டி அந்த புறவழி சாலையில் நடந்த ஒரு சம்பவமாகத்தான் இந்த இடத்துல இருக்குது. அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த பெண் வந்து 22 வயது அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க வந்து இங்கே கிரிவலம் வந்திருக்காங்க. எங்கன்னா அருணகிரிபுரம் அப்படிங்கிற பகுதியை சார்ந்தவங்க, பியூட்டி பார்லரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்கன்னு சொல்லப்படுது. அவங்க கிரிவலம், அவங்களோட தோழியோட கிரிவலம் வந்திருக்காங்க. ஓகே, கிரிவலம் வந்தவங்க என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா இந்த இடத்துல லைக் கொஞ்சம் தூரம் ஒரு 7 கிலோமீட்டர் போனோன்னே என்ன இருக்குன்னா இவங்களுக்கு வந்து அந்த கால்வலி ஏற்பட்டிருக்கு. எனக்கு கால்வலி ஏற்பட்டிருக்கு. நான் வந்து என்னுடைய திருத்தேர் அண்ணாமலை கோவில் அங்கே வந்து கால்வலி ஏற்பட்டதுனால நான் வந்து என் ஃப்ரெண்டை வர சொல்லி
நான் பைக்கில் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போயிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஆண் நண்பரையும் வர சொல்லியிருக்காங்க. வந்து அவங்க பைக்கில் ஏறி வீட்டுக்கு போகும்போது தான் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே வந்துட்டு பைபாஸில் இவங்க ஏறி இருக்காங்க வீட்டுக்கு போகிறதுக்காக. ஏறும்போது அங்கே தான் வந்து இந்த பைக்கில் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததாக சொல்லப்படுது இவங்க. ஓகே, அதாவது யாரெல்லாம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டாங்களோ அவங்க எல்லாரும் அவங்கள வந்து பைக்கில் துரத்திட்டு வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இவங்களை வந்து வழிமறித்ததாக சொல்லப்படுது. ஓகே, அங்கேயும் ஒரு ஏரிக்கரை எங்கன்னா அத்தியந்தல் அப்படிங்கிற இடத்துல தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஏரிக்கரை கிட்ட இவங்களை தடுத்து வழிமறித்து கூட வந்த ஆண் நண்பரை வந்து விரட்டி அடிச்சுட்டு இவங்களை நிர்வாணப்படுத்தி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க காதில் இருந்த கம்பல் அதெல்லாம் கழட்டிட்டு போனதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இவங்களை அதே இடத்துல நிர்வாணமாக அமர வச்சுருந்தாங்கன்னு வந்து சொல்லப்படுது இந்த இடத்துல. ஓகே, கூட போன ஆண் நண்பரை அடித்து விரட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கூட ஃப்ரெண்டாக துணைக்கு போயிருக்கான். எப்படி உயிர் பயத்தில் ஓடுறானா? எப்படி தான் கூட வந்த ஒரு நம்பி வந்த ஒரு பொண்ணை எப்படி அந்த இடத்துல விட்டுட்டு ஓடுறவனுக்கு மனசு வந்துச்சு? நம்ம இன்னைக்கு நேற்று இல்லை அன்எசரி கேஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அதாவது ஓடுனது ஸ்டூடெண்ட் எனிவே யாரா இருந்தாலும் கூட இருந்த ஆண் நண்பர் ஏன் விட்டுட்டு போயிட்டாரு, அவரை அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் முதற்கட்ட தகவலாம் நமக்கு தெரிய வருதான். இதே கோயம்புத்தூர் ஏர்போர்ட் இன்சிடென்ட்லையும் நடத்தப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த நண்பர் விரட்டி அடிக்கப்பட்டாருன்றது நமக்கு இந்த இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஆனதை நேற்று இன்னைக்கு தான் பூம் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ரிப்போர்ட் ஆகும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு போய் மேற்கு காவல் நிலையத்தில் இவங்க தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தப்பிச்சு போன அந்த பையன், அந்த பொண்ணு தான் 3 மணி நேரமா நிர்வாணப்படுத்தப்பட்டு உட்கார வச்சிருக்காங்கன்ற இது இருக்கா ரிப்போர்ட். அதுக்கப்புறம் அவங்க அங்க இருந்து கிளம்பினதா சொல்லப்படுது. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ கிரைம் ஸ்டோரிஸ் பார்த்துருப்போம். எந்த ஒரு பொம்பளை பொறுக்கியும் அந்த காமுகனும் அவ்வளோ டீசன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண. ஆமாம், 3 மணி நேரம் ஒருத்தர் சும்மாவே உட்கார வச்சு அப்படிங்கிறது ஒருவேளை அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அப்படி சொல்கிறாங்களா, இல்லை உண்மையிலுமே அந்த சைக்கோ அப்படிதான் நடந்துக்கிட்டாங்க? இல்லை, இது வரைக்கும் நம்ம எல்லாமே அதான் சொல்கிற மாதிரி எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் பேஸில் தான் வந்திருக்கு. இன்னும் அஃபிஷியலாக காவல்துறை தரப்புலேருந்து என்ன நடந்ததுன்ற ஒரு விளக்கங்கள் நமக்கு தெரிய வரல இல்லையா? அதனால் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா இவங்களை நிர்வாணப்படுத்தி அங்கே வந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டாங்க, பாலியல் ரீதியான கொடுமைகளில் ஈடுபட்டது வீடியோ பிடிக்கப்பட்டது. ஏன்னா இவங்களோட டார்கெட்டே எப்படின்னா அந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சுட்டு அவங்கள மேலும் பின்தொடர்ந்து அவங்கள மிரட்டி நகை பணம் பறிப்பது அப்படிங்கிறது இவங்களோட பேட்டர்னாக இருந்ததாக சொல்லப்படுது இந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும்போது இவங்களாம் அதுக்கப்புறம் தப்பி சென்ற அந்த இடத்துல இருந்து இப்போ வந்து தகவல் வரைக்கும் எப்படி இருக்குன்னா மேற்கு காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததின் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் அதன் ரூரல் டிஎஸ்பி ராஜன் அவங்க தலைமையில் தனிப்படையானது அமைக்கப்பட்டு இப்போ 7 பேரானது அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதில் மெயினாக முக்கிய குற்றவாளின்னு சொல்லப்படுறது யார் அப்படின்னா இந்த ஆடையூர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த வாசுதேவன். ஓகே, அதாவது 27 வயது அப்படின்னும் அந்த பர்சனுக்கு இந்த மாதிரியான சம்பவத்தில் ஈடுபடுறது அப்படிங்கிறது புதுசு கிடையாது. ஏன்னா திருட்டு, வழிப்பறி இந்த மாதிரி இன்னும் பல கேசஸ் அந்த பர்சன் மேலே இருக்குன்னு சொல்லப்படுது. கூடவே அதே பகுதியை சேர்ந்த ஆகாஷ், அப்புறம் பெரிய பாளையப்பட்டு பகுதியை சேர்ந்த தமிழ் என்கிற தமிழரசன், அப்புறம் வந்து அஸ்வநாத சுரணை அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த அப்பு ஹரிகரன், தென் 2 பேர் ஷர்மா இவங்க, அதுக்கப்புறம் சேந்தமங்கலம் அருண்குமார், பாலாஜி நகர்லேருந்து சூர்யா, இது மாதிரி 7 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இவங்க எல்லாம் கூட்டாக செய்யக்கூடிய ஒரு திருவண்ணாமலையில் பூக்கடை வச்சிருக்கேன், தேங்காய் கடை வச்சிருக்கேன், ஆன்மீக ரிலேட்டடாக சாமி படம் விற்கிறேன் அப்படின்னா பரவாயில்ல. இவங்க 7 பேர் நாங்கள் கூட்டாக சேர்ந்து பொண்ணுங்களை மாதிரி ஆபாசமாக வீடியோ எடுத்து நிர்வாணப்படுத்தி மிரட்டி பாலியல் சிண்டல் பண்ணி குடும்பமாக நாங்கள் இந்த பாலியல் தொழில் பண்ணுறோங்கிறது அது ஒரு ஆன்மீக பூமியில் என்ன? இது மட்டும் இல்லாமல் இன்னும் 3 பேரை போலீஸார் தேடிட்டு வராங்க. அதில் ஒரு 10 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. அதில் ஒரு 17 வயது சிறுவனும். ஓகே, அந்த 3 பேரில் ஸோ மொத்தம் 10 பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதற்கிடையில தான் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது 31ஆம் தேதி நடக்குதா, 30ஆம் தேதி இதே மாதிரி தருமபுரியில் ஒரு பொண்ணை ஆளாக்கியிருக்காங்க. இதே மாதிரி தருமபுரியில் எங்கே அப்படின்னா செங்கம் சாலையில் பெரிய பாலப்பட்டு அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ரிலேட்டிவோட பைக்கில் போயிட்டு இருந்திருக்காங்க. ஓகே, இதை இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க ரிலேட்டிவ் அவர் இறங்கி இயற்கை உபாதை கழிக்க போன டைமில் இவங்களை இந்த மாதிரி வழிமறித்து இவங்களை மணிக்கணக்காக இதே மாதிரி நிர்வாணப்படுத்தி உட்கார வச்சு இவங்ககிட்ட இருந்த நகைகள்லாம் வந்து இதே மாதிரி பிடுங்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே வந்து சொல்லப்படுது. ஓகே, மோட்டிவ் பணம், காசா, அல்லது அந்த பொண்ணு அசிங்கப்படுத்தி பாலியல் பலாத்காரம் பண்ணுறது? இங்கே என்னென்னு பார்த்தோன்னா நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்க்கும்போது இதே நம்ம விளாத்திக்குளம் இன்சிடென்ட்டாக இருக்கட்டும், அந்த தர்மமுனீஸ்வரனாக இருக்கட்டும், அவன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இருந்ததுன்னா அங்கே நான் அந்த மாணவி கிட்ட ஃபஸ்ட்டு போகும்போது நகை பணத்துக்காக ஃபஸ்ட்டு போனேன், அது இல்லை அப்படின்னும் போது நான் பாலியல் ரீதியான வன்கொடுமையில் ஈடுபட்டுட்டேன் அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி மூதாட்டியை வந்து அந்த நகையை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு அவங்கள பாலியல் வன்கொடுமை செய்து கொலை பண்ணுது இல்லையா? ஸோ இப்போ இங்கே என்னென்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்யும் போது
மேக்ஸிமம் இந்த மாதிரி விமன் இந்த வீடு வீடாக புது கொள்ளடிக்கிறவங்க பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும். நகை மட்டும் எடுத்துகிட்டு போகிறது, தடுக்க வந்தால் அவங்கள கொலை பண்ணுறது, இல்லை எங்கேயாவது ஒரு சில இடத்துல நம்ம பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, பட் இவங்க எப்படின்னா அந்த க்ரைம் கில்லர் மாதிரி, ஓகே, க்ரைம் கில்லர்ஸ் அது அந்த மாதிரியாக இருக்கட்டும், இல்லை நம்ம இந்த மாதிரி நிறைய ஒரு பேட்டர்ன் ஆஃப் இது சம்பவத்தில் ஈடுபடுறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களோட மெயினான விஷயமே டார்கெட் நகை பணம், பெண்களை நோக்கி, அதுவும் இந்த மாதிரி கூட வந்து யாராவது நண்பர்களோட வரவங்க இந்த மாதிரி வழிமறித்து போகிறது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், இவங்க தனியாக வர பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை நண்பர்களோட கிரிவலம் வரக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஓகே, இந்த மாதிரி அவங்கள பார்த்து அவங்கள மேக்ஸிமம் அட்டாக் பண்ணி நகைகளும் பிடுங்கப்பட்டு அவங்கள பாலியல் ரீதியான சீண்டல்லையும் ஈடுபடுத்தி விட்டு இவங்க வந்து அவங்க மேலே அந்த விஷயத்தை வந்து பண்ணிவிட்டு தென் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸும் எடுத்து வச்சுட்டு எதுக்குன்னா கண்டினியூட்டிக்காக திரும்ப வந்து அவங்கள மிரட்டி அவங்களுக்கு தேவையானப்பெல்லாம் பணம் நகை பறிப்பது அப்படிங்கிறது எப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் அஃபென்சஸ். ஒரு விதமான குற்ற சம்பவத்தில் மட்டும் இல்லாமல் ஒரு பெண் மீது என்னென்ன வந்து ரீதியான குற்றங்களை செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் இவங்க செய்யக்கூடியது அப்படிங்கிறது இவங்க வச்சுட்ருக்க பேட்டர்னாக இருக்குது இந்த இடத்துல. அதே மாதிரி ஸ்ரீவைகுண்ட பகுதியில் சிங்கப்பெண் அதிரடி படைக்க சவால் விடக்கூடிய வகையில் தாவைக்கா நிர்வாகிகள் வந்து கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட சம்பவத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த இன்சிடெண்ட்டில் என்ன நடந்துச்சு? எஸ், ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா இதில் இன்னொன்றும் இருக்குது. அந்த திருவண்ணாமலை இன்சிடென்ட் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், அங்கேயும் மக்கள் ஒரு பெரிய கோரிக்கை வச்சுருக்காங்க. என்னென்னா 24 hours பேட்ரோல். முன்னாடி சம்பவம் நடக்கும் போதும் காவல்துறை தரப்புலேருந்து உறுதியளிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 24 hours இங்கே, ஏன்னா கிரிவலம் அப்படிங்கிறது இரெஸ்பெக்ட் ஆஃப் டைம் கிடையாது, எல்லா டைம்லேயும் போகக்கூடிய ஒரு விஷயம். அது 24 hours வந்து அது பகலில் டே டைமில் போகிறது, நைட் டைமில் போகிறதா இருக்குது. ஸோ 24 hours பேட்ரோல் இருக்குன்னு சொன்னாங்க. பட் அது இல்லை, மீண்டும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுனால அதை காவல்துறை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும், அதை உறுதி செய்யணும்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் காவல்துறையினர் இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி ரகசிய இடத்துல வச்சு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபுல் டீடைல்ஸ் தெரிய வரும். ஓகே, 7 பேரும் இதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க, இல்லை ஏதாவது கேசஸில் இருந்துட்டு பெயிலில் வந்திருக்காங்களா, இல்லை ஏதாவது இந்த மாதிரி ட்ரையல் வந்து போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிய வரும். ஸோ அது ஒரு இன்சிடென்ட். ஓகே, இந்த மாதிரி இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம திரும்ப பேசும்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். முன்னாடியே இந்த மாதிரி இந்த ஆட்சியில் நடக்கும்போது அதனுடைய நிர்வாகிகளை நிறைய இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடும் போது நம்ம கேட்ட ஒரு விஷயம், இம்மீடியட்டாக அவங்களை கட்சியிலேருந்து தூக்கணும், ப்ளஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் அவங்க கொடுக்கணும். என்னென்னா கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது இந்த மாதிரி பண்ணுறீங்க பெண்கள் சார்ந்து அப்படின்னா, பெண்கள் சார்ந்தோ இல்லை மற்ற ஏதாவது க்ரைம்ஸில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னாலும் இம்மீடியட்டாக உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் மேக்ஸிமம் அந்த கொடி இஷ்யூ பெரிய இஷ்யூவாக இருக்குது இல்லையா, எந்த ஒரு ஆட்சி வந்து வந்தாலும் கட்சி கொடி வந்து இருக்குது. இந்த மாதிரி யாரும் கட்சியை சார்ந்தவர்கள் அல்லாமல் பொறுப்பில் இருக்கவங்க இல்லாமல் வேறு யாரும் இந்த கட்சி கொடியை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸாக கொடுக்கணும், நம்மளே உட்காந்து பேசியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனை தொடர்ந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கால இருக்கக்கூடிய மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் தான் பாலமுருகன், மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம். ஆமாம், பாலமுருகன் அப்படிங்கிறவர், கூடவே அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ராமநாதபுரத்தை சேர்ந்த ஜெயபால், இவங்க 2 பேருமே தாவேக்கா நிர்வாகி. இவங்க 2 பேரும் தான் இப்போ வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க, அரெஸ்ட்டும் பண்ணப்பட்டிருக்காங்க. என்னன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்துட்டு இங்கே அதாவது தாவேக்கால இருந்தவங்க தான் அவங்க. ஓகே, தாவேக்கால இருந்தவங்க வேலை இல்லாமல் இருந்துட்டு தாவேக்கா ஒரு தொண்டராக நிர்வாகியாக அவங்களும் வந்து உள்ளே இருந்துட்டு வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தவங்க தான். இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தான் இவங்ககிட்ட இது பண்ணியிருக்காங்க. அப்படி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி தான் இவங்களை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. தட் இஸ் ஒரு லாட்ஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இன்னும் 1/2 hour உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஜூஸ் குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஜூஸில் வந்து மயக்கம் மருந்தாங்க வந்து கலந்து கொடுத்துட்டு தான் 2 பேரும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. விஜய் முதலமைச்சராக ஆக்கியிருக்காங்க. அதாவது இவங்கெல்லாம் சேர்ந்து தான் விஜய் கூட்டு போட்டு விஜய் முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. விஜய் முதலமைச்சராக வந்த உடனேயே கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலினே சொல்லியிருந்தார் 15 நாளில் இவ்வளோ 19 பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு, 20 பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு எண்ணிக்கையெல்லாம் சொன்னார். சரி, நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம தாவேக்கா நிர்வாகிகள் இப்படி பண்ணால் நம்ம முதலமைச்சர் விஜய்க்கு அது கெட்ட பேர் ஆச்சு அப்படின்லாம் உங்களுக்கு தோணலையா? எந்த தைரியத்தில் அப்படி கூட்டு பாலியல் பலாத்காரம் முதலமைச்சருக்கு கெட்ட பேருன்றதை தாண்டி இது மனிதாபிமானமற்ற செயல் ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே, இது எப்படின்னா அந்த வேலையே பயிரைமே இந்த கதையை தான் நம்ம வந்து அது காவல்துறையினர் பண்ணால் மட்டும்னு கிடையாது. ஏன்னா இங்கே திரும்ப திரும்ப துணை அமைப்பாளர் பொறுப்பு கூட இருக்கவர் எல்லாமே தாவேக்கா நிர்வாகிகள் அப்படின்னும் போது மற்றவர்களை விட ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. ஏன்னா எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அவங்களே வந்துட்டு, ஏன்னா இங்கே அந்த பெண் மயக்கமாக இருந்திருக்காங்க, மயக்கம் தெரிஞ்சு எந்திரிக்கும் போது அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இமீடியட்டாக அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க.
காவல்துறையினர் அவங்களை அரெஸ்ட் பண்ண போகும்போது அவங்க தப்பவும் முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் காவல்துறையினர் வந்து இங்கே அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படி இருக்க சூழ்நிலையில் இது வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கெட்ட பேர் அப்படிங்கிறத தாண்டி தனி மனித ஒழுக்கம்னு ஒன்று இருக்குல்ல, சொன்ன மாதிரி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது எடுத்துக்காட்டாக எக்ஸாம்பிளாக இருக்க செட். பிகாஸ் என்னன்னா அவங்க ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும் அந்த இடத்துல இல்லையா? அப்படி இருக்கக்கூடியவர்களே இதை பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் என்ன ஆகுனா, நாளை பின்ன அவங்க போய் சொல்லும் போது கட்சியில் மேல் இடத்துல இருக்கவனே பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அங்கே முன் வைக்கப்படும். அது வந்து விச் இஸ் நாட் அ லைக் ஹெல்த்தி. இது ஒரு ஹெல்த்தி கவர்மெண்ட்டை அது கொண்டுட்டு போகாது இந்த இடத்துல இல்லையா? ஸோ இது வந்து அகெயின் இந்த மாதிரி அவங்களே செய்த ஒரு விஷயம் வந்துட்டு ஏற்புடையது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. திமுக எம்பி கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க, விஜய் முதலமைச்சரான வெறும் 23 நாளில் பெண்களுக்கு எதிராக 111 பாலியல் பலாத்கார சம்பவங்களும் 64 கொலைகளும் கிட்டத்தட்ட இரட்டை கொலையே அதில் 4 இருக்குது அப்படிங்கலாம் சொல்கிறாங்க. அவ்வளோ மோசமாவா பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு? இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு பி ஃப்ராங்க், எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது ஒன்று தான் இந்த இடத்துல வந்து தேவைப்படுற ஒரு விஷயம். ஓகே, ஏன்னா நம்ம திரும்ப ஐ திங்க் நம்ம இப்போ ரீசெண்டாக பேசுகிறதுல இந்த பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் பற்றி ஜாஸ்தி பேசுகிறோம்னு நினைக்கிறேன் இல்லையா? தொடர்ந்து அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வருது. அது ஏதோ ஒரு விதத்தில் டு அன் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் அது கொலை வரைக்கும் போகக்கூடியது தான் இங்கே வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது இங்கே எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மேட்டர்ஸ். ஏன்னா நம்ம முன்னாடி பேசின மாதிரி சரி நம்ம லாஜிக்கலாக வந்து நம்ம பேசலாம், 0 crime rate கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் அது இம்ப்ளிமெண்டேஷனில் விச் மீன்ஸ் அந்த சிஸ்டமில் மாற்றம் கொண்டு வராமல் 0 crime rate நம்ம அச்சீவ் பண்ண முடியவே முடியாது. ஓகே, ஏன்னா ஆல்ரெடி இங்கே கொடுக்கக்கூடிய தண்டனைகள் கடுமையாகத்தான் இருக்குது குற்றங்களுக்கு. அது இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ பயம் வரலையே மக்கள்கிட்ட. நம்ம சொல்கிற மாதிரி கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பயம்ன்றது ஒன்று வரணும். இன்னொன்று அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா? ஏன்னா இப்போ இப்படியே பார்த்தோன்னா திரும்ப அந்த காவல்துறையினரால் நிகழ்த்தப்படுற ஒரு விஷயமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு இல்லையா அந்த இடத்துல. ஏன்னா ஐ திங்க் இன்னொரு க்ரைமும் இங்கே ரிப்போர்ட் ஆயிருக்கு. தட் இஸ் இந்த நாகர்கோயிலில் வந்து போலீஸ் அஃபிஷியலே இல்லையா, அதாவது குழந்தை கண்ணு முன்னாடி ஹஸ்பண்ட் மேலே வந்து பொய் கேஸ் போட்டுருவேன்னு சொல்லிலாம் வந்துட்டு இங்கே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. அவங்க 2 ஒய்ஃபை செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணி அதை ஹஸ்பண்டை அடித்து குழந்தைங்க முன்னாடியே ஒய்ஃபை செக்ஷுவல் டார்ச்சர் பண்ண அந்த போலீஸ் சரி எப்படி அவங்க 2 பேரும் ஆயுதப்படைக்கு இப்போ மாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆயுதப்படைக்கு மாற்றுறதுங்கிறது ஒரு தண்டனையா? டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும் உங்களுக்கு? அட் தி எண்ட் ஆஃப் தி டே சஸ்பெண்ட் ஆர் டிஸ்மிஸ் அப்படிங்கறத தாண்டி அவ்வளவுதான். டிஸ்மிஸ் என்ன போலீஸ் என்ன எக்ஸ்ட்ரா ஆள் எடுங்க, எக்ஸ்ட்ரா ஆளுன்றதை தாண்டி நம்ம வந்து ஒரு மக்கள்கிட்டே சொல்லுவோம், இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ஆயுதப்படைக்கு மாற்றுறது, பணியிட மாற்றுறதுலாம் நீ வீட்டுக்குள்ள வாசல்ல காலடி வச்சா அவ்வளவுதான், சுத்தி பின்வாசல் வழியாவா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. போலீஸ்க்கு மட்டும் சலுகையா? சரி, அந்த மாதிரி எதுவும் இங்கே கொடுக்கப்பட சரி கண்டிப்பாக நீதிமன்றம் தலையீடு அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல அவங்களாம் எப்படி அந்த இதே மாதிரி திருவண்ணாமலையில் முன்னாடி நடந்த கேஸ்லையாக இருக்கட்டும், இல்லை சென்னையில் வந்துட்டு அண்ணா நகரில் போன இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆட்சி தாண்டி கட்சி தாண்டி முன்னாடியே நீதிமன்றம் தலையிடும் போது அதாவது அந்த ஆண் யார் அந்த சம்பவத்தை நிகழ்த்துறாங்களோ அந்த சிறுமிக்கு அவங்க குடும்பத்துக்கு ஃபேவராக பேசப்படுறதுனால ஒரு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு சஸ்பெண்டும் பண்ணப்பட்டாங்க. அப்புறம் கோர்ட் வந்து அவங்களுக்கு கேட்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன சஸ்பென்ஷன் தானா, இதுதான் தண்டனையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க டிஸ்மிஸ் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் அரெஸ்ட்டும் பண்ணப்படுறாங்க அந்த இடத்துல இல்லையா? எம்எல்ஏ தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெண்களுக்கு எதிராக பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுறவங்க என்கவுண்டர் பண்ணணுங்கிறாங்க. அப்போ இந்த 2 போலீஸையுமே என்கவுண்டர் பண்ணிடலாமா? அந்த தூத்துக்குடியில் கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட தாவேக்கா நிர்வாகிகளை என்கவுண்டர் பண்ணிடலாமா? இல்லை கேள்விகள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டில் நம்ம அதுதான் சொல்கிறோம், இந்தியன் லீகல் சிஸ்டம் எப்படி இருக்குன்றது ஒன்று. அது வந்து ரெஃபர்மேட்டிவ் பேஸில் தான் இருக்குது. ஓகே, ஏன்னா யாராவது இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடுறாங்களா அவங்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுக் கொடுத்து அவங்க ரியலைஸ் பண்ணணும், நாளைக்கு இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது, இந்த தண்டனையை பார்த்து வேறு யாரும் இந்த மாதிரி குற்றத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே சொல்லப்படுற விஷயமா இருக்குது. ஏன்னா கேட்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, என்கவுண்டர் பண்ணுங்க, மற்ற நாடு மாதிரி இங்கே வந்து லைக் தண்டனை இதை வந்து மாற்றி கொண்டு வாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பக்கம் திரும்ப பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயமாகத்தான் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ அதையும் தாண்டி இங்கே நம்ம சொல்கிற மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணி ஃபைனலாக கொடுக்கக்கூடிய எண்ட் ரிசல்ட் இங்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. தட் இஸ் ஜுடிஷியல் சிஸ்டம். ஓகே, அதற்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு மாற்றங்கள் கொண்டு வரப்பட போகுது அப்படிங்கிறது தான் இல்லையா? ஏன்னா இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம், இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் உருவாக்கப்படுது ஒன்றுன்றது, பெண் காவலருக்கு இங்கே பாதுகாப்பு இல்லைன்றது, போலீஸுக்கு இன்ஸ்பெக்டர் செக்ஷுவல் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க, அவர் என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல தான் மாற்றம் வரணும். ஏன்னா மேடம் எப்போ எங்கே பார்த்தாலுமே அந்த செக்ஷுவல் மைண்ட் செட்டே இருக்கு எல்லாருக்கும். நீங்கள் இங்கே வந்து சேஞ்ச் எங்கேருந்து நம்ம கொண்டு வரணும்? நல்லாவே தெரியுது, இப்போ டபுள் டெத் பெனால்ட்டி வரைக்கும் கொடுத்தாச்சு. அதுக்கு ஒரு பெரிய இன்சிடென்ட் ரீசெண்டாக வந்து விளாத்திக்குளம் இன்சிடென்ட். ஓகே,
நான் இந்த தப்பு பண்ணால் எனக்கு இந்த மாதிரியான தண்டனை தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுக்கக்கூடியது உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம்னு அப்போ விச் மீன்ஸ் லா as given a very strong base அந்த இடத்துல ஓகே அது வந்து ஒரு ப்ரூஃபாகவும் இந்த இடத்துல இருக்குது இல்லையா நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா which means it has been proven ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தண்டனை கண்டிப்பாக உண்டு தூக்கில் போட போகிறோன்னு ஆயிடுச்சு இப்போ மாற்றங்கள் எங்கேருந்து வரணும் அப்போது நம்ம சொன்ன மாதிரி அந்த மனித மனங்களில் மாற்றம் வேணும் அங்கேருந்து பயம் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயமாகத்தான் இந்த இடத்துல இருக்குது இல்லையா ஏன்னா திருவண்ணாமலை இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை தொடர்ந்து இந்த மாதிரி நடந்தால் ஐ திங்க் அவங்க சொல்கிற மாதிரி 100க்கும் மேற்பட்ட பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் இதெல்லாம் இருக்குது இவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும் தப்பு பண்ணால் இந்த மாதிரியான தண்டனைகள் இருக்குது அப்படின்னு இதில் மேக்ஸிமம் எல்லாம் திருந்த பார்க்குறாங்களா இல்லை தப்பு செஞ்சுட்டு மறைக்க பார்க்குறாங்களா இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. மகளிர் பாதுகாப்பு முதலமைச்சர் விஜயே தான் குழந்தைகள் மற்றும் மகளிர் பாதுகாப்பு ஆனால் விஜய் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் மகளிர் பாதுகாப்பே 111 பாலியல் பலாத்காரம் அது 23 நாளில் நடக்குதுன்னா பெண்கள் விஷயத்தில் சிஎம்மாக விஜய் தோத்துட்டார் அப்படி புரிஞ்சுக்கலாமா? இம்ப்ளிமெண்டேஷன் வைஸ் அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருன்றது தான் எங்கள் விஷயம் ஓகே ஏன்னா ஐ திங்க் இப்போ ரீசெண்டாக அவர் திருச்சி மக்களுக்கு நன்றி சொல்ல போகும்போதும் அவர் பேசியிருந்த ஒரு விஷயமாக என்னவாக இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் லான்ச்னு சொல்லியிருந்தார் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இல்லையா அங்கேயுமே நம்ம ஒரு விஷயம் இப்படி பண்ணலாம் என்ன அப்படின்னா முதல்ல இப்போ நமக்கே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட்டில் வந்து ஒரு பேட்ரோல் சிஸ்டம் வருது அப்படின்னா நமக்கு நைட்டு தெரியும் ஒரு நைட்டு 12 மணி 1 மணிக்கு வராங்கன்னா எங்கேயாவது எவனாவது மறைஞ்சிருந்து ஏதாவது தப்பு செய்யணும்னு நினச்சா கூட அவன் வந்துட்டு தப்பிச்சு ஓடிடுவான் அந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஓகே இதே சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்துக்கு நம்ம போகும்போது பார்த்தோம்னா யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க அந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு நம்ம ஒரு ஸ்டேஷனில் எவ்வளோ பேரை நிற்க வச்சாலும் ஓகே விச் மீன்ஸ் என்ன நம்மளை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னும் போது அவன் நல்லவனாக தான் அந்த இடத்துல மாறுறானா இல்லையோ கண்டிப்பாக நடிப்பான் இதே மக்களாக அந்த இடத்துல ஒரு அஃபீஷியல் உள்ள கலக்கும் போது தான் பேஸ் அண்டர் கிரவுண்டில் என்ன தவறு நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா ஓகே இங்கே இதே ஒரு பெண் நம்ம ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை இதே காவல் உடையில் இருக்கும்போது அவங்களுக்கு தப்பு நடக்குது தான் கண்டிப்பாக அவங்களே வந்து ஒரு நார்மல் பீப்புளாக அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னும் போது ஸோ தட் ஈஸிலி தே கேன் ட்ரேஸ் அவுட் யார் இதில் தப்பு எந்த மாதிரியான கொடுமைகள் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இம்ப்ளிமெண்டேஷனில் இந்த மாதிரியான மாற்றங்களை தான் நம்ம கொண்டு வரணும் ஐ திங்க் இப்போ போகிற போக்க பார்த்தா உட்கார வச்சு போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கே கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா அது எல்லாரும் கிடையாது 100 பேர்னா 1000 பேர் ஒரு லட்சம் பேரில் ஒருத்தர் 2 பேர் செய்யக்கூடிய தப்பு இன்றைக்கி வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஒட்டுமொத்த காவல்துறையை அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையாகத்தான் இந்த இடத்துல இருக்கு இல்லையா முதல்ல அந்த சேஞ்சாக இருக்கிறது இல்லை அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எஃபெக்டிவ்னஸ் அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்குது இப்போ இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கிரைம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலுமே பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிற மாதிரி தான் செய்தித்தாள் வயது வித்தியாசம் இல்லாமல் அதான் முடியுது குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி வயது வித்தியாசம் இல்லாமல் 2 வயசு 3 வயசு குழந்தைங்கள்லேருந்து 60 வயசு மூதாட்டி வரைக்குமே எங்கே பார்த்தாலும் பாலியல் பலாத்காரமாக இருக்குது இந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது முதலமைச்சர் விஜய் இந்த விஷயத்தில் மகளிர் பாதுகாப்பு விஷயத்தில் தோற்று போகாமல் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னா அதிரடியான பல்வேறு நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோடு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நன்றி.